உன் பேர் என்னம்மா? வர்ஷி. சரி, நீ என்ன படிக்க? 8. இது எந்த ஊரு? பனாங்குறிச்சி. சரி, 8 படிக்கிறியா? சரிம்மா, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தது? கொஞ்சம் சத்தமா சொல்லுமா. ரொம்ப நாளான இவ்வளவு நாள் இருக்கும். எத்தனை கிளாஸ் படிக்கும் போது இருந்திருக்கு? 7th படிக்கும்போது. சரி, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனியா? போனேன். மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணமாச்சா? இல்ல. சரி, இப்போ உனக்கு ஜெபம் படிக்கும் போது நாங்க ஜெபம் பண்ணோம்ல ஐயாவும் நானும், அப்ப என்ன நடந்தது? எப்படி? அப்படியா? அது போனது நீ எப்படி உணர்ந்த? பிடிக்கும் ஆட்டம் நடிச்சா? சரி, அப்புறம் அது வெளியே போனதை பாத்தியா? சரி, அது போன பிறகு இப்போ உனக்கு அந்த வயிற்று வலி இருக்கா? இல்ல. அப்போ உனக்கு அந்த வயிற்று வலியை உண்டாக்குனது யாரு? வயிற்று வலி உண்டாக்குனது யாரு? பிசாசு. அந்த பிசாசுக்கு உனக்கு ஜெபம் பண்ணும்போது உடம்பு விட்டு போன பிறகு வயிற்று வலி இல்ல. அப்ப இயேசுதான் சுகம் கொடுத்தா நம்புறியாமா? நம்புற. ஏசப்பா என்ன சுகம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லு. நன்றி. பாப்பா அம்மா பெரிய பாப்பா ஆச்சி இல்லம்மா? ஆச்சி உள்ள போய்க்கீங்களா? பாப்பா இது யாருமா? தங்கச்சி. இவளுக்கு இப்ப சொன்னால ரொம்ப நாளா 7ஆம் கிளாஸ் இருந்து வயிற்று வலின்னு சொன்னீங்கல்ல, அப்ப இந்த பாப்பாவை ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போனீங்களா? கொண்டு போனீங்க. அப்போ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகும்போது மருந்து சாப்பிடும்போது எப்படி இருந்தது? இருக்குமா எப்படி இருந்தது? டாக்டர் வந்து மாத்திரை தான் கொடுப்பாங்க, சாப்பிடுங்க சரியா போகணும். ஆனா என்ன செய்யல? சரியா போகல. இப்ப ஜெபம் பண்ணும்போது அவன் என்ன சொல்றா? அதான் என்ன சொன்னா ஜெபம் பண்ணும்போது? வயிற்று வலி இப்ப இருக்கா இல்லையா? இல்ல. பரவாயில்ல. அவன் என்ன சொல்றா? இல்லைன்றா. அப்ப இயேசு சுகம் கொடுத்துட்டார். இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டார். அப்படியே நெருங்க. பிதாவே ஸ்தோத்திரம். ஏசப்பா கை தூக்கி சொல்லுங்க. ஏசப்பா எங்களுக்கு உங்களுடைய கிருபையினால் சுகம் கொடுத்து அற்புதம் செய்து இன்னும் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை இருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். தாயார் உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீ சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் வளங்களால் கர்த்தாவே ஸ்தோத்திரம். 2 பிள்ளைகளை கர்த்தாவே எவ்வளவு வேதனைப்பட்டார்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அசுத்தால் பிடிபட்டு கெட்ட கனவுகள் வந்து ராத்திரி தூக்க விடாதபடி அளவு யாரோ போட்டு அமுக்கிற மாதிரியும் ஆமென். உடம்பு வலி, தலைவலி, கத்தா படிக்க விடாதபடி புத்தியை சிதறடித்து வைத்த பொல்லாத ஆவிகள், சிந்தனைகளை சிதறடித்த ஆவிகள் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையால் சுகம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். விடுதலை சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுது பிள்ளைகளை கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். சிறு பாப்பாக்கு கத்தாவை வயிற்று வலி 7ஆம் கிளாஸ்ல இருந்து வயிற்று வலிக்கு ஆஸ்பத்திரி போனா மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. ஆனா ஒண்ணுமே சுகமாகாது. இப்படி ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் ஆல்ரெடி எங்கள் சரீரத்திலிருந்து ஒரு அசுத்தா வெளியே போனது உணர்ந்த இப்பொழுது எனக்கு வயிற்று வலி இல்லை என்று சொல்கிறார். ஆண்டவரே விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பெரிய பாப்பாக்கு கர்த்தாவே நீர் வல்லமையினால் இறங்கி கர்த்தாவே அக்கினி அபிஷேகத்தை நிரம்பி கால்களில் ஒரு குத்துது போல உண்டாக்கி இயேசுவின் நாமத்தில் அசுத்தா வெளியே போனது. பாப்பா பார்த்தார் என்று சொன்னார் ராஜா. 2 பேரும் பார்க்க முடியாத அன்றைய அசுத்தா துரத்தை நீர் விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் இந்த பிள்ளைகளை பரிசுத்தாவை முத்திரிட்டு பாதுகாத்துக் கொள்ளும். எந்த தீங்கு பிள்ளைகளை நெருங்காதவரை முத்திரிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். இன்னும் இந்த சமாதான சந்தோஷம் நிரப்பி பிள்ளைகளுக்கு கனிமனாவை தந்து போக்குவரத்தில் ஆசிர்வதி. நீங்க சாட்சியோட பிள்ளைகளை நிரப்புங்க. அசுத்தாவை இந்த பிள்ளைகளை நெருங்காதவரை முத்திரிட்டு பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய கிருபை இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு வழிவந்த அடுத்த வசனத்துப்படி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிச்சு இருக்கிறோம். ஜீவனின் நல்ல பிதாவே ஆமென். அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆமென்.